இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேர்களை தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக அளவிலையும் சரி தேசிய அளவிலும் சரி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருப்பது தமிழகத்திற்கும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிதிக்கான ஒரு போராட்டம் தான். இது ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடி போக வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ஃபண்டுக்கான சண்டை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா வெகு சமீபத்தில் தான். ஸோ இதனுடைய பின்னணி என்ன, இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சையுடைய இந்த பேசிக்ஸான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அரசியல் களமாகும் கல்விக்களம் நடப்பது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தற்போதைய சூழலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கு. நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கலைன்னா தமிழகம் இழக்கப் போவது 5000 கோடி ரூபாய் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தரப்பிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய சூழலாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் முன்னோடியாக ஆரம்ப புள்ளி அப்படின்றத நாம பார்க்கும்போது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் தான் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஏற்கனவே நிலவரத்தில் இருந்த ஒரு 4 வெவ்வேறு திட்டங்களை ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழ் இந்த கல்வியை கொண்டு வருவதற்கு வழியாகத்தான் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது அவங்களுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2021 முதல் மார்ச் 31, 2026 இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வெவ்வேறு தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த கல்வி இது எல்லாத்தையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அதை ஹோலிஸ்டிக்கா மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்காக எவ்வளவு நிதியான இந்த மதிப்பீடு செய்யப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2,94,283.04 கோடி ரூபாய். இந்த அளவில் பிரம்மாண்டமாக செயல்படுத்த உள்ள ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது. செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்றாங்க இந்த திட்டத்தின் கீழ். அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பங்கு இதில் எவ்வளோன்னு பார்க்கும்போது 60% நிதி வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து வழங்குது. மாநில அரசு வந்து 40% நிதியை வந்து வழங்குது. இப்படிதான் அந்த திட்டமானது வகுக்கப்பட்டது. இதன் கீழ் தான் பல்வேறு மாநிலங்களும் பயன்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது நாடெங்கும் 11.6 லட்சம் பள்ளிகள், 15.6 கோடி மாணவர்கள், 57 லட்சம் ஆசிரியர்கள், இந்த அத்தனையையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததா இந்த சமக்ர சிக்ஷா அபியான். இது இந்த திட்டமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு வந்தபோது தான். எடுத்த உடனே அதில் நமக்கு தமிழகத்திற்கு முக்கியமாக நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம்னா மும்மொழி கொள்கையை அறிவுறுத்தியது NEP, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதனாலவே தொடர்ந்து நம்ம அதற்கு எதிரான ஒரு குரல் கொடுத்து கொண்டு இருந்தோம். தொடக்க முதலே நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு என்ன காரணம், இந்த 3 மொழின்றதுல தாய்மொழி ஒன்று, ஆங்கில மொழி ஒன்று, 3வது மொழி விருப்பப்பட்ட மொழின்னு சொல்லலை, விருப்பப்பட்ட இந்திய மொழி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க மறைமுகமா வந்து இந்தியை தான் திணிக்க பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன் வெளிநாட்டு மொழியை கற்றுக்க கூடாது, ஒரு பிரெஞ்சோ ஜெர்மனோ ஏன் கற்றுக்க கூடாது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் அப்போ முன்வைக்கப்பட்டது. அதோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடம் அந்த சுமை இருக்கும்போது கூடுதலாக ஒரு மொழி பாடம் எதற்கு, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் இருந்து வைக்கப்பட்டது. NEP-யில தான் இந்த தேசிய கல்வி கொள்கையில முன்னாடி சொன்ன அந்த சமக்ர சிக்ஷா அபியானும் ஒருங்கிணைக்கப்பட பிரச்சனை அது விவகாரமாக மாற தொடங்கியது. அதன் பிறகுதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் கழித்து 2022 PM ஸ்ரீ பள்ளிகள், அதாவது பிரதமரின் ஸ்கூல் ஆஃப் ரைசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற இந்த தரம் மேம்படுத்தப்பட்ட பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகள் நாடெங்கும் 14,500 பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதில் கையெழுத்தாகி அது வந்து நிலவரத்துக்கு வந்தது. அதே நேரத்தில் எதிர்த்து நின்றன 5 மாநிலங்கள். எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி, மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப் மற்றும் தமிழகம். இந்த 5 மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் தேசிய சராசரியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களாகவும் இருக்கின்றன. அதனாலவே இவங்களுடைய எதிர்ப்பு வந்து ஸ்டார்டிங்ல உற்று நோக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களா பாத்தீங்கன்னா இறங்கி வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தில். தற்போது விலகி நிற்பதுன்றது பாத்தீங்கன்னா இதுல தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் தான். அதுல தமிழகம் தற்பொழுது தொடர்ந்து தன்னுடைய நிதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சோ தற்பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாததால, இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் உள்ள வராததுனால 40 லட்சம் மாணவர்கள், 2.2 லட்சம் ஆசிரியர்கள், இவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 5000 கோடி நிதி நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போனதற்கு தமிழகம் அடம் பிடிப்பதுதான் காரணம் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் தரப்பிலிருந்து, தர்மேந்திர பிரதான் தரப்பிலிருந்து சொன்னாலுமே இது எங்களுக்கு வர வேண்டிய நிதி அப்படின்றதான் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளுமே வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ வரும் நாட்களில் இது எந்தெந்த திசையில் பயணிக்க இருக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.